ஹாய் கைஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டாப் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, ஏர்டெல் டிடிஹெச் செட்டாப் பாக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கேபிள் கனெக்ஷன் நம்ம வச்சுருந்தோம். சரிங்களா, இவ்வளோ நாளாக கேபிள் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டிவியை வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஒரு கொஞ்சம் பெரிய டிவி சைஸ் என்னென்னு நான் சீக்கிரம் சொல்கிறேன், என்னென்னு வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். டிவி கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன இஷ்யூ இருக்குன்னா, கிளாரிட்டி வந்து ரொம்ப போராக இருக்குங்க. சின்ன டிவிக்கு ஓகேவாக இருந்தது, ஓகே, அது நான் என்ன குறை சொல்ல. பெரிய டிவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்சல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி தெரியுது, எஸ்டியில் தெரியுது, ஃபுல் ஹெச்டி கூட கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் நான் அது அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஏர்டெல் டிடிஹெச்லேருந்து வந்து நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம ஃபுல்லாக க்ளியராக பார்க்க போகிறோம். ஏர்டெல் வந்து எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னு ஒரு காரணம் இருக்குது. இப்போது சன் டைரக்ஷனோட டாடா ஸ்கையோட ஏர்டெலுக்கு நம்ம ஏன் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் வந்து சன் டைரக்ஷனில் வந்து ஓனாக வந்து சேட்டலைட் கிடையாதுங்க. ஏர்டெல் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், ஓனாகவும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோடய கிளாரிட்டி வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஏர்டெல், ஓகேங்களா, அது நல்லாயிருக்கும். கேபிளுக்கு நம்ம மோஸ்ட்லி ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் லோக்கல் சேனல்ஸ் வரும் நிறைய, அதுக்காக தான் நம்ம போவோம் இல்லைங்களா. ஆனால் ஒரு சில டைமில் எங்கேயோ ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, ரொம்பவே போட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிடுவாங்க. அதனால் நிறையா இஷ்யூ அதில் இருந்துச்சு. ஓகே, நம்ம ஏர்டெல் டிடிஹெச்சுக்கு போவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஏர்டெல் டிடிஹெச்லேயுமே லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக நிறையவே பார்க்க முடியுங்க. உங்களுக்கு நம்ம பார்த்துருவோம் எவ்வளோ சேனல்ஸ் வருது, அது லோக்கல் சேனல்ஸ் எப்படி பார்க்க முடியும், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் வந்து அதுக்கெலாம் எப்படி ஒயரிங் பண்ணாங்க அதெல்லாமே நம்ம பார்த்துருவோம். எவ்வளோ சேனல்ஸ் தெரியுதுன்னு கூட பார்த்துருவோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து மேலே மொட்டை மாடல் தாங்க இது வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் குவாலிட்டியும் பக்காவாக வேணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து சிக்னல் குவாலிட்டி நார்மலாக வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் மழை லைட்டாக பெஞ்சாலே சிக்னல் ப்ராப்ளம் வரும். ஓகே, கீழே போவாங்க. இது தாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸோடைய பாக்ஸ். இப்படி தான் இருக்கும், பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்கனவே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் 2-3 வெரைட்டி வந்துருச்சு. இது 2.1 ஒன்று வந்துச்சு. அது வந்து ஃபெயிலியர், கொஞ்சம் லேக் நிறையா இஷ்யூ இருந்துச்சு. அதையும் நம்ம பார்ப்போம் வருங்கால வீடியோஸில். இப்போ இது வந்து பாக்ஸ் இப்படி தான் இருக்குங்க, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கூகுள் அட்டாச்டு இது ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டாப் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்துருவோம் வெளியே. இதை எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பாக்ஸ், எம்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்டு HDMI கேபிள் ப்ளஸ் ரிமோட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து HDMI கேபிள். இது வந்து அப்படியே கேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பெரிய LED டிவிக்கெலாம் HDMI கேபிள் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கூகுள், ஓகே கூகுள் இதில் வந்து இருக்குது. ஷார்ட்கட் ஸ்கீன் நிறைய அதில் கொடுத்துருப்பாங்க. யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதையும் ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நல்லா குவாலிட்டியாகவே இந்த ஒயர் இருக்குது, நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இதையும் நம்ம வந்து கொடுத்து வச்சிடலாம் தனியாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பேட்ரிங்க. அது ஆக்சுவலி வந்து வேறு பேட்ரி வந்துச்சு. நான் வந்து இந்த பேட்ரி சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோ ஒரு சின்ன புக்லெட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுலையுமே இதில் ஒன்றும் இல்லை. இந்த புக்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணவே நமக்கு அது எல்லாமே புரிய வரும். அப்புறம் கஸ்டமர் கேர் நம்பர் இதில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏர்டெல் எப்பவுமே கஸ்டமர் கேர் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே ஏர்டெல் டிடிஹெச் வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ண புக் பண்ணி உடனே வந்துடுவாங்க, இமீடியட்டாக வந்துடுவாங்க. சென்னைக்குள்ளேனா அப்படி வந்துடுவாங்க, வெளியூர் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரிமோட் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு ரிமோட்டு. ஓகே கூகுள் கொடுத்துருக்காங்க. செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4K செட்டாப் எக்ஸ்ட்ரீம்னு போட்டிருக்கும் முன்னாடி. கீழே பார்த்தீங்கன்னா 3 LED லைட் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் ஒரு லைட் எரியும், அப்புறம் வைஃபை கனெக்ட் பண்ணால் ஒரு லைட் எரியும், அப்புறம் வந்து ப்ராப்பர் கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு லைட் எரியும். இது பார்த்திங்கன்னா 4K லோகோ கொடுத்துருப்பாங்க. இது 4K செட்டாப் பாக்ஸ் தான். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க, வாரண்டி கிளைம் ஆகுது. 1 இயர் வாரண்டி இருக்குது, நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நார்மல் ஆண்டனா டிடிஹெச்லேருந்து வரும் இல்லைங்களா, அந்த கேபிள் வந்து ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க, நம்மளே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆடியோக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லோ, ரெட்டு,
ஒயிட்டு ஆடியோ கேபிள் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கேபிள், அப்புறம் பவர் கேபிள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். பென்ட்ரைவ் ஏன் போடணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சன் டிவி ஏதோ ஒரு சேனல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம், பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி டிலேயாக கூட பார்த்துக்கலாங்க. இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ரிமோட்டு. இதில் நான் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, அமேசான் ப்ரைம் இதெல்லாமே ஷார்ட்கட்டாகவே கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து AAA பேட்ரி, சின்ன பேட்ரி 2 பேட்ரி அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? லைட் பிளிங்க் ஆகும் லைட்டாக. ஓகே, ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து இப்போது டேரெக்டாக நம்ம கனெக்ஷன் வந்து செட் பண்ணிவிட்டு என்னென்ன சேனல் வந்து ஷோ ஆகுது, எப்படி கிளாரிட்டி இருக்குது, சிக்னல் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ வச்சுருக்காங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணுற வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன், ஏன்னா டிவியும் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் தனியாக போடுறேன். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். இது வந்து HDR பாக்ஸும் கூட, அது கார்னரில் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து HDR பாக்ஸ். ஓகேங்களா? இது HDR பாக்ஸ் அண்ட் 4K சப்போர்ட் பண்ணும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டு மோடுனால ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மை சேனல்ஸு, டிவி சேனல்ஸு, மூவி, ஷோ, ஆப்பு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மை ஸ்டோர்னு கூட இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிளானில் இருக்கீங்க, எவ்வளோ ஈஸி பண்ணுறது அதெல்லாம் காட்டுவாங்க. நீங்கள் வந்து இது வந்து சேனல்ஸ் வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குங்க. அது வந்து கேரண்டியாக சொல்ல முடியுது. ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே HD கண்டென்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாரிட்டியாக அமேசிங்காக இருக்கும். இது வந்து 755 வச்சிங்கன்னா சன் டிவி வரும். இது வந்து என்னென்னா HDR10 கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டு. ரெண்டாவது HD டால்பியோ வெர்ஷன் இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து சவுண்டு கிளாரிட்டி 5.1 ஹோம் தியேட்டர்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து எல்லா சேனல்ஸுமே இருக்கும். G5 எல்லா சேனல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லா நெட்வொர்க் கவர் பண்ணியிருப்பாங்க. விஜய் சூப்பர்னு ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா? இது பாருங்கள், நார்மல் குவாலிட்டி. இது வந்து SD கண்டென்ட்டு. இதே நீங்கள் HDயில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. HD பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அவங்களுடைய லோகோ வந்து சைடில் ஏர்டெல்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஏன் சவுண்டு வைக்கலைன்னா அது ஏதாவது இஷ்யூ இருந்தால் சவுண்டு நான் வைக்கல, காப்பி ரைட் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. இதுலேயே HD சேனல்ஸ்லாம் நிறையா வரும், அதனால் வந்து பார்க்கலாம். மெயினாக வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணுங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே ரைட் சைடு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிஸ்டம் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, லெவல் எவ்வளோன்னு வரும். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்து 80% பக்கம் இருக்குது. சிக்னலோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.75 இருக்குது. இதுவே வந்து நல்ல ஒரு இதுதான், நல்ல குவாலிட்டியாகவே தெரியும். இதை வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஏதாவது லோக்கல் சேனல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது கூட எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைடில் ஒரு இப்போ பாருங்கள், சைடில் வந்து ஷோ ஆகுதுங்களா, யூடியூப் மியூசிக் இந்த மாதிரி ஷோ ஆகிட்டே இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் இதெல்லாம் இருக்குது. அமேசான் ப்ரைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆசமாக இருக்கும். இந்த 4K இதில் தான். இந்த ஆக்சுவலி நீங்கள் என்ன டிவினா வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. அதாவது LED டிவி சொல்கிறேன். நீங்கள் செட்டாப் பாக்ஸ், இந்த செட்டாப் பாக்ஸில் தான் பர்டிகுலராக HD10 கண்டென்ட் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பிக்சர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கிளாரிட்டியாக தெரியும்.
இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோக்கல் சேனல்ஸ் தாங்க வரும். பஃபரிங் ஒரு சில சேனல்ஸ் தான் ஆகும், மற்றது எதுவுமே பஃபரிங் ஆகுது. இன்டர்நெட் இருந்தால் நீங்கள் வாட்டுக்கு ஈஸியாக பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பாருங்கள், நான் போட்டனே வந்துச்சு பார்த்தீங்களா, இதெல்லாமே லோக்கல் சேனல்ஸ். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டக்குன்னு. அடுத்தடுத்த சேனல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 200 சேனல்ஸ் இருக்குங்க. அதனால தான் நான் கேபிளை விட்டுட்டு இதை சூஸ் பண்ணது, ஏர்டெல். ஓகே, நீங்கள் ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க, வேறு ஏதாவது டிவி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து இந்த ஆப் வந்து சப்போர்ட் ஆகாது. லோக்கல் டிவி சேனல் ஆப் சப்போர்ட் ஆகாது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுதுங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியராக போடுறேன். ரெண்டாவது வந்து ஏர்டெல்லில் வந்து சேனல் நம்பர்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எங்கள் வீட்லேயே நிறைய தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஏர்டெல் செட்டாப் பாக்ஸோட லைட் பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த லைட் எரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஹெச்லேருந்து டேரெக்டாக கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த லைட் எரியும். சென்டரில் ஒரு லைட் எரியும், அது நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணால் இந்த லைட் ஒர்க் ஆகும். நான் வைஃபை கனெக்ட் பண்ணலை, அதனால். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் வேறு ஏதாவது டிடிஹெச் கனெக்ஷனோ இல்லை டிவியோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.